நெல்லிக்காய் உருண்டையில மறைஞ்சக்கூடிய அற்புதமான மருத்துவ நன்மைகளை பத்தி சொல்ல பாரு, கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுங்க. நெல்லிக்காய் உருண்டை அப்படிங்கிறது நெல்லிக்காயை பயன்படுத்தி சுத்தமான முறையில் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு மூலிகை உருண்டை அப்படின்னு சொல்லலாம். இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவும். நெல்லிக்காயில அதிக அளவு வைட்டமின் சி சத்து இருக்கு. இது உடல் நோய்களுக்கு எதிராக போராடுறதுக்கு உதவி செய்யுது. நெல்லிக்காயில இயற்கையான குளிர்ச்சி தன்மை இருக்கு. அதனால வெயில் காலங்கள்ல சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் சூட்டை ஈஸியா குறைச்சிடலாம். சளி, இருமல், காய்ச்சல் இது போன்ற பிரச்சனைகளும் தனிச்சுடுங்க. நெல்லிக்காய் உருண்டையை பொறுத்த வரைக்கும் தொண்டை பிரச்சனை போக்கிடும். இருமல், சீதபேதி இதற்கெல்லாம் மிக சிறந்த மூலிகை மருந்தாக இது இருந்துகிட்டு இருக்குது. ஜீரண சக்தியை அதிகரிக்கும். நெல்லிக்காய் நார் சத்து அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால ஜீரணத்திற்கும் மனசிக்கலையும் போக்கக்கூடிய அற்புதமான ஒரு உணவாக இது இருந்துகிட்டு இருக்கு. பல்லு, மூக்கு, தொண்டை இது போன்ற பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்பை ஈஸியா சரி பண்ணிடும். தொண்டையில ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கம், அதுக்கப்புறம் வலி, அதுக்கப்புறம் முகத்துல ஏற்படுற எதிர கோளாறுகள், பல், மூக்கு பிரச்சனை, காது பிரச்சனை எல்லாம் ஈஸியா போகிடும். நெல்லிக்காய் உருண்டை தினமும் ஒன்று சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய அற்புதமான உணவாக இருந்துகிட்டு இருக்கு. தினமும் ஒரு நெல்லிக்காய் உருண்டை சாப்பிட்டு வந்தீங்கன்னா மனசை அமைதியா வச்சுக்க முடியும். உடலுக்கு தைரியத்தை கொடுக்கும். மூளையும் சுறுசுறுப்பா செயல்படும். தலைமுடியோட வளர்ச்சி உதவக்கூடிய உணவுன்னு சொல்லலாங்க. நெல்லிக்காய் அப்படிங்கிறது பாரம்பரியமாக தலைமுடியோட வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மூலிகைன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால நெல்லிக்காய் உருண்டை தினமும் உள்ளுக்குள்ள சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தலைமுடியோட வளர்ச்சி பல மடங்கு அதிகரிக்கும். கருகருன்னு தலைமுடி அடர்த்தியா வளரும், நீளமா வளரும். ரத்தத்தை சுத்திகரிக்கும். நெல்லிக்காயில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால ரத்தத்தை இது சுத்திகரிக்குது. ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்குது. ஸோ தினமும் காலையில வெறும் வயிற்றுல ஒரே ஒரு நெல்லிக்காய் உருண்டை சாப்பிடுங்க. அதுவே போதும். குழந்தைகளும் பெரியவங்களும் அதுக்கு மேல சாப்பிடாதீங்க. மற்றவங்களும் அதுக்கு மேல சாப்பிடாதீங்க. ஒன்று சாப்பிடுங்க, அதுவே போதும். அதிகமா சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா கெட்டதுதான். அதனால அதிகமா சாப்பிடாதீங்க. நெல்லிக்காய் புளிப்பானது அப்படிங்கறதுனால அளவுக்கு அதிகமா நீங்க சாப்பிட்றப்ப சில பேருக்கு அசிடிட்டி பிரச்சனையிலிருந்து மொத்த பிரச்சனை ஏற்படும். ஸோ நெல்லிக்காய் உருண்டையை பொறுத்தவரைக்கும் ஒரு இயற்கையான மல்டி விட்டமின் சப்ளிமெண்ட்ஸாக இருந்துகிட்டு இருக்கா. தினசரி ஒன்னே சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆரோக்கியமா இருக்கும். ஜீரணம் அதிகரிக்கும். அழகும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். நம்மளுடைய ரத்தம் சுத்தமானாலே நம்ம அழகா மாறிடும். தோல் பிரச்சனை எல்லாம் ஈஸியா மாறிடும். இளமையை திரும்ப கொண்டு வரலாங்க. தோல் சுருக்கத்தெல்லாம் போக்கிடலாம்.